கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல பேசப்படும் ஒரே பொருளா இருக்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா 41 பேர் உயிர்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நம்ம யாரும் அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியாது, அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல இது நடக்கிறதுக்கு காரணமா இருந்துன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல மீடியா தொலைக்காட்சி நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் மிக மிக முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்தது. காலைல விடிஞ்சல இருந்து நைட்டு வரைக்கும் விஜய் எழுந்துக்கிறாரு, போறாரு, வராருன்னு சொல்லிட்டு டிவிக்கு தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள், சிறுவர்கள் மற்றும் அதாவது பெரும்பாலும் டிவி பார்க்க லேடிஸ் ரொம்ப பேர் டிவி பார்ப்பாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. அதனால அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகல அப்படின்னு சொன்னா அது ஒரு அந்த ஊர் மக்களுக்கு அது ஒரு பெரிய இழுக்குன்ற மாதிரி இந்த தொலைக்காட்சி மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அது ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு முதல் காரணம் தொலைக்காட்சி ஊடகங்கள் அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், நம்ம டிவிக்கே தொண்டர்கள் இவங்க விஜய பிடிச்சவங்க, விஜய் சார் ரொம்ப அவங்க ரசிக்கிறாங்க, அவரை மதிக்கிறாங்க. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் ஒரு தொண்டர், அது நடிகருடைய ரசிகர்களா இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய தலைவர் நீங்க சொல்ற மாதிரி அப்துல் கலாம் அவருடைய தொண்டர்கள், அவரை ரசிக்கக்கூடியவர்கள், இவங்க சினிமா ரசிகர்கள், அவங்க அறிவு சார்ந்த ரசிகர்கள் இப்படி வச்சுக்கலாம். நம்ம இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை அவங்களுக்கு தலைவரை பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப கண்மூடித்தனமா நம்புவாங்க. அவங்க சொல்றதை எல்லாமே இவங்க பெரிய வேத வாக்கா நினைச்சு செயல்படுவாங்க. என்னைக்குமே பல நாளா இந்த ஒரு பழமொழி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டர்கள் ஏமாத்த மாட்டாங்க, தலைவர்கள் தான் ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டர் ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த தொண்டர்கள் ஒரு மாதிரி பக்குவப்பட்டு ஒரு சூப்பரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம விஜய் சாரை ஃபாலோ பண்ற தொண்டர்கள் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருடைய எல்லாமே அவங்க அட்மையர் ஆகுறாங்க, அவருக்காக போராடுறாங்க, அவருக்காக ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது விஜய் சாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே எல்லா பெரிய ஆளுக்குமே இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எது செஞ்சாலும் கண்மூடித்தனமா நம்புற ஒரு கூட்டம் இருக்கும். அதை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவங்களுக்கு அவங்க செய்யறது நியாயம் தான், போட தப்புன்னு சொல்லப்படாது. நம்மளோட பார்வையில தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க பார்வையில சரியா இருக்கலாம். அவரோட தலைவர் செஞ்சது அவங்க முழுசா சரின்னு கூட நம்பலாம். நம்மளுமே அதை ரொம்ப பெருசா மாத்திலாம் நம்ம பேச விரும்பல. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இன்சிடென்ட்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர, இதுல இது மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு, இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி டீல் பண்ண போறீங்க அப்படின்றதான் விஷயம். உதாரணம் நம்ம சொன்ன இந்த ஊடகங்கள் இதுக்கப்புறமா கண்டிப்பா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி ஐயாவையும், நம்ம ஸ்டாலின் ஐயாவையும், நம்முடைய ராமதாஸ் ஐயாவையும், நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஐயா அவர்களையும், நம்முடைய சீமான் ஐயா அவர்களையும் எப்படி ஒரு நிகழ்ச்சியை அவங்க ஹேண்டில் பண்றாங்களோ. இப்ப நீங்க நல்லா நான் பல தடவை சொல்லிருக்கேன், சீமான் சாரோட நிகழ்ச்சி எதுவுமே போடுறதே கிடையாது என்ன சொல்லியிருந்தேன். இந்த தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சரிசமமான ஒரு டைம், சரிசமமா பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த ஒரு ஹைப் எல்லாருக்கும் நடுநிலைமையா செயல்பட முடியும். அந்த நடுநிலைமையா ஒரு சில கட்சி ஊடகங்கள் இருக்கு, பெரும்பாலும் யாருமே அதை பார்த்து ஒரு சன் நியூஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், டிஎம்கே சம்பந்தப்பட்ட எல்லாமே சன் நியூஸ்ல கலைஞர் டிவிலையும் போடுவாங்க, அதிமுக சம்பந்தப்பட்ட எல்லாமே நியூஸ் டேல போடுவாங்க. அந்த மாதிரி நல்லா சொல்ற நோட் பண்ணி பாருங்க. டிவிகே சம்பந்தப்பட்ட பாலிமர் நியூஸ்ல ரொம்ப பெருசா போடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சேனல்ல நீங்க விட்டுட்டு மற்ற சேனல் பொதுவாக சில சேனல் கண்டிப்பா இருக்கணும். அப்படி கண்டிப்பா இருக்கும் பட்சத்துல நீங்க எல்லாருக்குமே உங்களுடைய நிகழ்ச்சி நீங்க அளந்து கொடுத்தீங்கன்னா நீங்களும் நேர்மையா, அட்லீஸ்ட் உங்க தொழிலுக்கு நேர்மையா இருங்க. நாங்க சும்மா கண்மூடித்தனமா தொண்டர்கள் எப்படி நேர்மையா இருக்கணும், தலைவர்கள் எப்படி நேர்மையா இருக்கணுமோ, தலைவர் நம்மளை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு நம்ம நேர்மையா நினைக்கிற மாதிரி, தொண்டர்கள் நம்ம தலைவருக்கு நேர்மையா நினைக்கிற மாதிரி நீங்க உங்க தொழிலுக்கு நேர்மையா இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மீடியா தான் முதல் குற்றவாளி, அதுல எந்த மாற்றுக்கிறதும் நான் கடைசி அதை மாத்தி பேச போறது கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மீடியா எல்லாருக்கான நேரத்தை சரியான முறையில ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னு சொன்னா தொண்டர்கள் கண்டிப்பா விஜய் சாரோட எல்லா மீட்டிங்குமே இப்பவும் போவாங்க, இதுக்கப்புறமும் போவாங்க. பொதுமக்கள் மேல ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு இருக்க முயற்சி பண்ணுங்க. சினிமா வேற, அரசியல் வேற, பொது வாழ்வு வேற, வாழ்க்கை வேற. சினிமால இது வரைக்கும் யாரும் 41 பேர் செத்தா மாதிரி சினிமால காட்டுவாங்க. ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி வரதா இருந்தா 41 பேர் செத்து வரமா கையை தூக்கி இந்த முதல்வர் படம்லாம் யோசிச்சு பாருங்க. அது இல்ல வாழ்க்கை அதுல 41 உயிர் போனதோட கடைசியா இருக்கட்டும். மேலும் இந்த மாதிரி ஒரு டிராஜடி ஏற்படுத்தாதீங்க. இது இன்னொரு உதாரணம் சொல்றேன் நானு. நம்ம இந்த அத்திவரதர் வந்தாரு காஞ்சிபுரத்துல, அத்திவரதர் நம்ம தண்ணியில 40 வருஷம் கழிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா
அந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து ஆலயத்துல வந்து நம்ம பெரும்பாலும் வந்து போவாங்க வருவாங்க. ஆனா அந்த டிவில போடுற ஹைப்ல என்ன ஆயுதுன்னா இன்னும் பயங்கரமா கூட்டம். இன்னைக்கே முடிஞ்சிடும், இன்னைக்கு நிக்கிறதுக்கு இப்ப கடைசியா நம்ம இதே மாதிரி வந்து ஒரு தமிழ்நாட்டுல நடந்தது, கும்பமேளா ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஒரு ஒரு சமயம் சம்பந்தப்பட்டதுல வந்து அதே மாதிரிதான் இந்த மீடியாக்கள் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயங்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் நார்மலா மக்கள் விரும்புறத போடாதீங்க, உண்மையை போடுங்க, கரெக்டா போடுங்க. அதனாலதான் இந்த இது போன்ற இன்னொரு சம்பவத்தை நம்ம தடுக்க முடியும். ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம டிவிக்கே தொண்டர்கள், நீங்க உங்களுக்குன்னு வந்து சில கொள்கைகளை வகுத்துங்க. 3 மணி ஒரு விஷயம் நீங்க வந்து உங்க தலைவரை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இத்தோட நீங்க உங்க தலைவரை பார்க்க போறீங்க, உங்களுடைய விஜய் சாரை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்றது யாரை கேட்கிறாங்களா இல்லையான்றது விஷயம் இல்ல. ஒரு 2 பேர் கேட்டா கூட நம்மளுக்கு வந்து அது இப்ப இருக்கிற நம்ம சேனல் வந்து போதுமான ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன். ஒரு 2 பேர் இது கேட்டா கூட திருந்தினா கூட நமக்கு கொஞ்சம் சந்தோஷம். இப்போ விஜய் சார் வந்து இப்ப அடுத்த ஊருக்கு வராருன்னு வச்சுங்களேன். நீங்க இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த இப்ப 2-3 வாரத்துக்கு அவர் பண்ண போறது இல்ல, மீண்டும் ஒரு விஷயம் அவர் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க உங்க மனதில் நீங்க தயாராயிடுங்க. நம்ம அவரை வெறும் அந்த பிரச்சாரம் பண்ற இடத்துல மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் நீங்க மாத்திருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவர் வர வழியில உங்க ஊர் வந்து இப்ப நீங்க திருச்சி டு நாமக்கல் போற தூரத்துல உங்களுடைய ஊர் இருக்கு அப்படின்னா அந்த வர வழியில உங்க ஊராண்டியே நில்லுங்க. ஒரு 100 பேர் நின்னும் போது நம்ம அவருக்கு சொல்ற அறிவு நம்ம பின்னால சொல்றோம். வரும் வழி வந்து கண்டிப்பா வந்து மக்கள் இருக்கிற இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ணி அட்லீஸ்ட் மேல ஏறி ஒரு முகத்தை காட்டி கை காமிச்சாலே அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே இருப்பாங்க. அப்ப இப்ப என்ன நினைப்பாங்கன்னா வரும்போது கை காட்டுவாரு, சோ நம்ம இங்கிருந்து அவரை பார்க்கலாம், பார்க்க நினைக்கிற கூட்டம். கண்டிப்பா அவருடைய பல தடவை சொல்லியிருக்கோம், பிரச்சாரத்தை வந்து அந்த தொண்டர்கள் கண்டிப்பா அந்த கட்சி நிர்வாகிகள் கண்டிப்பா வந்து அவருடைய பிரச்சாரத்துல இருப்பாங்க. இதுல பிரச்சனையே பொதுமக்கள் போறதா பிரச்சனையே, பொதுமக்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அந்த இடத்துக்கு வராதிங்க. உங்களுடைய அந்த பெருமுனையிலேயே அவர் வரும்போது அவரை கண்டிப்பா நீங்க கை காட்ட சொல்லுங்க, வெளில ஒரு முகத்தை காட்ட சொல்லுங்க, பார்க்கிறவரும் அங்கேயே பாத்துருங்க. அது நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து வெறும் விஜய் சாருக்கு மட்டும் இது நடந்தா நீங்க யாரும் நினைச்சுக்காது. அது வந்து டிவிகே தொடர்பு வந்து மிக மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க எல்லாமே மோஸ்ட்லி சின்ன பசங்க, நீங்க இன்னும் பெரிய பசங்களா இருந்திருக்க வாய்ப்பு. பெரிய பசங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாமே சின்ன பசங்க, 15-13 வயசுல இருந்து 20-25 வயசு இருக்கிற பசங்க தான் மோஸ்டா. ஆம்பளை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, ஒரு 10-15% இருந்திருப்பாங்க. மிச்சம் 85% வந்து இந்த ஏஜ் ஆவரேஜ் தான் இருந்திருக்கீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இவரை மாதிரி ஒரு காலகட்டத்திலும் ஒரு தலைவர் வந்து பயங்கர பிரசித்தி பெற்றவர்கள். இந்த காலத்துல வந்து இப்ப விஜய் வந்து இது வரைக்கும் அரசியல் தலைவரா அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை எதுவுமே இல்லைன்ற உண்மையை முதல்ல உங்க மனசுல ஏத்துங்க. அவர் வளரணும், கத்துக்கணும் தான் பண்ண முடியும். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவர் ஒரு பெரிய தெய்வம் மாதிரி வந்து திங்க் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அவரும் ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் விரும்புறத வந்து நம்ம பண்ண முடியாது. முதல்ல நம்ம விரும்புறதை அவர் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து ஒரு தொண்டனுடைய மிகப்பெரிய பலம். இப்ப நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இருக்கும்போது அவங்க விரும்புறதெல்லாம் மொத்தமே அவங்க பண்ணல. அவங்களோட தொண்டர்கள் எதை விரும்புறாங்க, எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வந்து நம்ம கட்சி நடத்தணும் அப்படின்னா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கட்சி நடத்துவாங்க. இல்ல இவர் வந்து பிரிக்கணும் பிரிச்சுறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க தொண்டர்களுக்கு ஏற்ற தலைவரா தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு ஏற்ற தலைவரா வந்து விஜய் சாரை எப்ப மாத்த முடியும்னா, எல்லா நேரத்திலயும் பாத்துக்கோங்க, போய் கூடாதீங்க. அப்ப அங்க கூட எல்லாம் வரவேல வந்து நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கை காமிச்சு ஒரு முகத்தை வந்து காமிச்சுட்டு போவாரு. சோ இந்த மாதிரி டிராஜடி வந்து நீங்க அடுத்த முறை விஜய் சார் மட்டும் இல்ல, அது வேற யாரா ஃபியூச்சர்ல வேற தலைவர் இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருக்குன்னு நீங்க ஒரு 40 வயசு, இப்ப உங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கு, உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா உங்களுக்கு குழந்தைல இருந்தா எப்படி நீங்க அதை நினைப்பீங்க அப்படின்றத திங்க் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் வந்து நீங்க வந்து விஜய் சாரையோ நம்ம வேற சில நடிகரோ இல்ல வேற சில பிற்கால பெரிய அரசியல் தலைவர் யார் வந்தாலுமே பிரச்சாரம் கேட்க விரும்புறவங்க அமைதியா அங்க போங்க, பார்க்க ரொம்ப அங்கேயே இல்லைங்க. நீங்க தொடர்ந்து அங்க வரலன்னா அவங்க இங்கே கை கட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்றத நீங்க மறந்துடாதீங்க. இது வந்து டிவிக்கே தொண்டர்களுக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்க வந்து பாருங்க சார், நீங்க உங்களோட மனசாட்சி தொட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு வந்து உண்மையா வந்து உங்களுக்கு என்ன நடந்து உங்க ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஷுவரா தெரியும். நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026லயும் சரி 2031லயும் சரி நான் உங்களை வந்து பெரிய கட்சி தலைவரா நான் நினைக்கல. நான் 2026ல அடுத்த கட்ட தலைவர்னு சொல்லும் போது சீமான் ஐயா, உதயநிதி, அண்ணாமலை சார், இவங்க 3 பேரை தான் வந்து நான் வந்து அடுத்த கட்ட தலைவர்களா வந்து 2024 2031லயும் என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க. என்ன நீங்க அவ்வளவு பெரிய கன்சிடர் பண்ண தேவையில்ல. பட் என்னுடைய கணிப்பு வந்து இந்த 3 பேர் தான். நான் அவங்கள மென்ஷன் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க அரசியல் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே நீங்க என்ன பண்ணலன்னா ஒரு சரியான ஒரு அணுகுமுறை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணல. உதாரணத்துக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, கட்சியை ட்விட்டர்ல ஆரம்பிக்கிறீங்க, அது 2024 பிப்ரவரில ஆரம்பிக்கிறீங்க, மாநாடு வந்து அக்டோபர்ல போடுறீங்க, அதுக்கு அடுத்த மாநாடை நீங்க அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல அது மாதிரி போடுறீங்க.
கிட்டத்தட்ட நீங்க வந்து 10 மீட்டிங் 11 மீட்டிங் தான் இது வரைக்கும் நீங்க வெளில வந்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க வெளில வந்தாலே கிரௌட் வருது அப்படின்னு சொன்னா நீங்க அதை விரும்பாத பட்சத்துல இல்ல அந்த மாதிரி கிரௌட் எல்லாம் வரோம்னா நம்ம வந்து மக்களை சந்திக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நடிகர் மட்டும் இல்ல, அரசியல் தலைவர் மட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த ஆசை கண்டிப்பா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆசைப்படும் எல்லாருமே வந்து மக்களை ரொம்ப நேசிப்பாங்க. நீங்க கண்டிப்பா மக்களை நேசிக்காம நீங்க இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிருக்க வாய்ப்பு கிடையாது. கிட்டத்தட்ட நீங்க ரஜினி சாருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அஜித் சாருக்கும் நீங்க சொல்றது எல்லாமே வந்து நம்புற அளவுக்கு வந்து எல்லாருமே தமிழ்நாட்டுல எல்லாரும் இல்ல. நீங்க வந்து உங்களை வந்து ரொம்ப ஹைப்பா வச்சீங்கன்னு சொல்லிட்டு பல விஷயம் வந்து நீங்க தப்பா கணக்கு காட்டுறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தா கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உலகளவுல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க போட்டியிடுற இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை விட ஒரு படி மேல அஜித்துக்கும் அதை விட இன்னொரு படி மேல ரஜினி சாருக்கும் இருக்குன்றதை நீங்க மறந்துடாது. உங்களுக்கு தெரியாது, மத்தவங்க தெரியாது, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பத்தி மட்டும்தான் பேசுறேன். நீங்க இந்திய அளவுலயும் உலக அளவுலயும் அதிக வருமானம் அதிகமான பணம் ஈட்டக்கூடிய ஒரு நடிகரா இருக்கலாம் ரஜினி சாருக்கு அடுத்து. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருக்குமே வந்து மோரார்லெஸ் ஒண்ணுதான். அதனால வந்து நீங்க உங்களை அந்த ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க. நம்ம ஒன்றும் தனிப்பட்ட ஆள் ஒண்ணும் கிடையாது, நம்மளுக்கு சக போட்டியாளர் இருக்காங்க. ஆனா அவங்க வெறும் திரையில மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப அரசியல்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆனவங்க கிடையாதுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணுங்க. சினிமா துறையில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித் சாரோ இல்ல ரஜினி சாரோ மோரார்லெஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஈக்குவல் காம்படிட்டர்ஸ். இப்ப உங்க படம் வந்து 150-200 கோடி ஓடுது அப்படின்னா அவங்க படம் 150-200 கோடி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நான் சொல்றேன், நான் உலக அளவுல சொல்ல. அந்த தொண்டர்கள் ரசியில சரியா புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டை பத்தி மட்டும்தான் பேசுறேன். சோ தமிழ்நாட்டுல அரசியல் செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட ஈக்குவலான தலைவர் சொல்லி யாருமே இல்லை. எல்லாருமே அதாவது நீங்க ஒரு 2% ஓட்டுக்கிற 1% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி கூட இன்னைக்கு உங்களோட ஒரு அதிகமான ஒரு கட்சி தான். அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. நீங்க புதுசா என்ட்ரி ஆகுறீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்மளுடைய சரவணா ஸ்டோர் இருக்காரு இல்லையா, நம்மளுடைய ஒரு படம் நடிச்சாரு, பட் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரத்துல நல்ல பெரிய வியாபாரம் கொடி கட்டி பறக்கிறாரு. அவரோட வியாபாரத்துல பெரிய கிங்கு. அவரை மாதிரி நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. அவர்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சினிமா நடிக்க வந்தார். அப்ப சினிமா நடிக்க வரும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், அவரை பார்த்து கிண்டல் கேலி பண்ணோம், அசிங்கப்படுத்தணும். அவர் ஒரு படம் நடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு அடுத்த படம் நடிக்க கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து டைம் எடுத்துட்டு இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. படத்துல அவர் பண்ண கிண்டல். இப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர், நீங்க செய்யக்கூடிய அரசியல் அவர் நடிச்ச படம் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு தொழிலதிபருக்கு சினிமாவோட நுணுக்கங்கள், சினிமால எப்படி பண்ணணும்ன்றது எப்படி தெரியாதோ, அவர் தொழில் வந்து மிகப்பெரிய ஆளு, லெஜெண்ட். அவர் உங்களெல்லாம் விட பெரிய ஆள் அவர் சினிமா தொழில்ல. பட் சினிமால நீங்க தான் பெரிய ஆளு. உங்ககிட்ட வந்து போட்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வந்ததா இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க வந்து சினிமால பெரிய ஆளு, நீங்க அரசியலுக்கு வரீங்க. நீங்க ஒரு பெரிய ஆளை போயிட்டு என்ன பண்றீங்க, உங்க போட்டிக்கு அழைக்கிறீங்க. ஸ்டாலின் ஐயாவையும் எடப்பாடி ஐயாவையும் அண்ணாமலை ஐயாவையும் சீமான் ஐயாவெல்லாம் வந்து அரசியல் வந்து பழம் தண்ணி கொட்ட போட்டவங்க, அந்த அளவுக்கு டேலண்டான ஆளுங்க. நீங்க அவங்க கிட்ட போய் என்ன பண்றீங்க, போட்டிக்கு அழைக்கிறீங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் எப்படி ஒரு சினிமா நடிச்சாரோ அந்த மாதிரி நீங்க அரசியல் பண்றது இருக்கு. நீங்க உங்க அரசியலை வந்து இன்னும் டீசெண்டா பண்ணுங்க. எப்படி அப்படின்னா, உங்களுக்காக மக்கள், அதாவது உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல குஷன் இருக்கு. நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஆளாக அரசியலாக ரொம்ப வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க, எல்லா நாளும் வந்து அந்த உங்க வீட்டுல ஒரு ஆஃபீஸ் போட்டு தொண்டலை டெய்லி சந்திங்க. உங்களை வந்து ஒரு பெரிய நீங்க கடவுளா தெரியுற ஆள். நீங்க தொடர்ந்து தொண்டர்களையும் தொடர்ந்து மக்களையும் பொதுமக்களையும் சந்திக்கும் போது அவங்க வந்து உங்க மேல இருக்கிற கிரேஸ் போய், உங்க மேல இருக்கிற அந்த கவர்ச்சி போய், உங்க மேல வந்து ஒரு அன்பும் ஒரு பாசமும் எப்படி எம்ஜிஆர் சாருக்கு வந்ததோ, அது எந்த நடிகரா இருந்தாலும் சரி, நீங்க அரசியல் வரதா இருந்தாலும் சரி, இல்ல அஜித் சார் அரசியல் வரதா இருந்தாலும் சரி, ரஜினி சார் அரசியல் வரதா இருந்தாலும் சரி, தினமும் வந்து மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திச்சு பண்ணும்போது அவங்க உங்க மேல இருக்கிற கவர்ச்சி போய் உங்க மேல என்ன பண்ணுவாங்க, ஒரு பாசம் அதிகமாகும், உங்க மேல வந்து அன்பு அதிகமாகும், உங்களுக்கு அவங்க மேல அன்பு அதிகமாகும். என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் சொல்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இதுக்கு அடுத்தபடியா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போக 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 நீங்க வந்து உங்களுடைய அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை பாக்குறது, நீங்க பேசுறதை கேட்க ஆரம்பிப்பாங்க. டெய்லி பேசுங்க, டெய்லி நான் தப்பா இருக்கோ சரியா இருக்கோ, நம்ம எக்ஸாம் எழுதும் போது எழுதி பார்க்க சொல்லுவாங்க பெரியவங்க, எழுதி பாடுறா, அப்பதான் உனக்கு வந்து அந்த பாடம் நல்லா மனசுல பதியும், எழுதி பார்த்தா எழுத்துக்கெல்லாம் கிளியர் ஆகும். அந்த மாதிரி நீங்க டெய்லி பேசுங்க, தப்போ சரியெல்லாம் யோசிக்காதீங்க. அதை டெய்லி பல அறிக்கைகளை விடுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க.
பத்திரிகையாளர் முதல்ல 1 நிமிஷம் சந்திங்க, 2 நிமிஷம் சந்திங்க, 3 நிமிஷம் சந்திங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்கும், கொஞ்சம் மெச்சூரிட்டி கொடுக்கும். நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன்னு நினைக்க வேணாம். இது வந்து பொதுவான ஒரு விஷயம். இந்த மாதிரி செய்ய செய்ய என்ன ஆகும்னா, மக்களுக்கு வந்து கவர்ச்சியை விட உங்க அரசியல் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப சினிமா நடிக்க வந்த அந்த லெஜண்ட் சரவணாஸ்வரை பார்த்து நீங்க சில அறிவு இப்படி ஆக்ட் பண்ணப்பா, அப்படி ஆக்ட் பண்ணி பைப் கொஞ்சம் கத்துக்கிறாருல, அந்த மாதிரி நீங்க அரசியல் கொஞ்சம் கத்துங்க. 2026 உங்களுக்கு பலம்